ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப குயிக்கா டேஸ்டா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான். ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சுக்கலாம். ரொம்ப மசாலாலாம் தேவை கிடையாது. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இது சப்பாத்தி பூரி கூட பர்ஃபெக்டான சைடிஷ். ஸோ இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கான மசாலாஸ் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு நல்லா வதக்கி மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்க போறோம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2ல இருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 2 பட்டை, சுருள் பட்டை சொல்லும் இல்லையா, அந்த பட்டையை உடைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்ப இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீல வாக்குல, அதாவது ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாஸ் அரைச்சிதான் சேர்க்க போறோம். சோ அதனால ரஃபா கட் பண்ணி ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இப்ப இது கூட நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10ல இருந்து 12 பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு 2ல இருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம 3 வெங்காயத்துக்கு 2 பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்ல ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்கணும். அப்பதான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்ப இது கூட உடைச்ச முந்திரி ஒரு 10ல இருந்து 15 நம்பருக்குள்ள எடுத்துக்கிறேன். முழு முந்திரியா இருந்தா ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க போதும். இது உடைச்ச முந்திரி, சோ அதனால கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி மாதிரி தெரியும். இப்ப முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சம் அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்ல ஒரு அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு தட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பன்னீர் நான் ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். கியூபா கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜார்ல அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி மசாலாஸ் இருக்கு அதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அதே கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி சூடாகி வந்துச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம மசாலாஸ், அதாவது ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமா சீரகம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனா சாப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்கிற மசாலாஸ் எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா அதாவது சிவந்து வர அளவுக்கு வதக்கி விடுங்க. அப்பதான் நம்மளுக்கு நல்லா கிரேவிக்கு கலர் கிடைக்கும். சோ இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு முந்திரி இது எல்லாமே சேர்த்த விழுது. சோ அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு சேர கிளறி விடுங்க. இப்ப இது கூட லைட்டா நம்ம மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு சேர கிண்டி விடுங்க.
உப்பு இந்த டைம்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா நல்ல கொதி வந்துரும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம வதக்குனது மசாலாஸ்ன்றதால ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டியது கிடையாது. நல்லா உங்களுக்கு இன்னும் கிரேவி தண்ணியா வேணும் இல்ல கட்டியா வேணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்து இதோட சேர்த்து மெச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நம்ம கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கியூபா கட் பண்ணி வச்ச பன்னீரை இதோட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஓபன் பண்ணிடுங்க. ஏன்னா பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்ப இது கூட கஸ்தூரி மேத்தியை நல்லா கையாலேயே கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலாக்கு கம்பல்சரி கஸ்தூரி மேத்தி நம்ம கடைசியில சேர்த்தாதான் இதோட டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மெனக்கடுற வேலை கிடையாது. ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். டக்கு டக்கு டக்குன்னு சப்பாத்திக்கு பூரிக்கு என் தோசை கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.